41 உயிர்களை பழி வாங்கிய தாவேக்கா, அது நீ தான் சொன்ன. கார்ல உள்ள உக்காந்துருந்தன்னு சொன்ன. என்ன நாடகம் ஆடுற தற்கூரி ஆதவர்ஜனா? ஒரு முதலமைச்சரை நீ எப்படி எல்லாம் பேசுற? நீ விட்டுட்டு பின்னாடியே விஜய் கூடிய பின்னாடியே ஓடி போன ஆதவர்ஜனா. நாங்க ஓடி போனோம், விட்டுட்டு ஓடி போனோம்னு சொன்னோம். ஆமா, நாங்க நான் சொன்னேன் இல்லையா? சோசியல் மீடியால சொன்னாங்க. இது தமிழ்நாட்டுக்கே தெரியும், இல்ல மாற்றுக்கிறது கிடையாது. ஆதவர்ஜனா, தற்கூரி ஆதவர்ஜனா, உனக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து பேசுற? கலைஞருடைய திமுக வரலாறு பத்தி பேசணும்னு நீ தாங்க மாட்டேன்றே. நான் ஒரு மரியாதையா பேசுறேன். பழைய சுஜாதாவா இருந்தா வேற மாதிரி இருக்கும். என்ன திமுக வரலாறு என்ன வரலாறு? ஒரு திமுக வரலாறு இந்த இயக்கத்திற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக ஏன் தலைவர் கலைஞர் முதல்வராக வந்த போது வேலை வாய்ப்பை உருவாக்கினார். 33 இட ஒதுக்கீட்டை ராஜீவ்காந்தி அங்கே நிறைவேற்றி இருந்தால் கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட உள்ளாட்சி தேர்தலை நடத்தல. ஆனா உள்ளாட்சி தேர்தலை நடத்தியவர் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா தலைவர் கலைஞர். என்னன்னா நீ என்ன சொல்ற? அன்னைக்கு தலைவர் கலைஞர் கைதுக்கு எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கா? அப்பெல்லாம் நீ என்ன பண்ணிருப்ப? ஜிம்முல வேலை பார்த்துட்டு இருப்ப இல்லையா? யாரு நான் ஏதாவது பேசிடுவேன் இல்லையா? ஒரு முதலமைச்சர் எப்படி எல்லாம் பேசணுன்றதுக்கு உனக்கு ஒரு அறிவு கிடையாது. தற்கூரி ஆதவர்ஜனா. நாங்க தலைவர் கலைஞர் கைது அன்னைக்கு விட்டுட்டு போனாராம் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். உனக்கெல்லாம் நான் என்னத்த சொல்றது? ஆதவர்ஜனா, தற்கூரி ஆதவர்ஜனா. அவரு அதாவது வெளியூர்ல இருந்தாரு இல்லன்னு சொல்ல, அது எப்படி கேள்விப்பட்டு வராம இருப்பாரு? எவ்வளவு ஒரு பொய் பேசுற ஆதவர்ஜனா. அப்புறம் சொல்ற, எனக்கு ரொம்ப கோவம் வருது. நான் நம்ம திமுக நண்பர்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? மு.க. ஸ்டாலினுக்கு திராவிட மாடல் என்று சொன்னால் என்ன? மு.க. ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை. மனிதனா பிறந்தோம் என்று சொன்னால் இல்லையா, எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம தான் போகும். நீ பாத்தியா? விளக்கு புடிச்சு பாத்தியா? எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னு விளக்கு புடிச்சு பாத்தியா? ஆதவர்ஜனா, உனக்கும் தான் உடம்பு சரியில்லாத போவோம். அது சரி பண்ணிடலாம் இல்லையா? சரியாகும். யாராவது ஒரு மனிதனாக பிறந்தோம் என்று சொன்னால் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போறது ஒரு வழக்கம் தான். ஆனா எங்க முதலமைச்சர் தினமும் இன்னைக்கு கூட திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒன்றிய செயலாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். போன வாரம் கூட பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் கலைஞர் இல்லையா? கலைஞர் பெயர்ல 2 லட்சத்துக்கு மேல பட்டா கொடுக்கிறார். தினமும் இன்னைக்கு மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். உடம்பு சரியில்லை அப்படின்ற, அதுவும் கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ரவுடின்ற அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் இல்லையா? இப்ப திமுக மாவட்ட கழக செயலாளர் இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர். அவர்தாயா களத்துல இருந்தாரு. நீ விட்டுட்டு ஓடி போயிட்ட. நீ தான் விட்டுட்டு ஓடி போயிட்ட. உங்க புஷி ஆனந்த் அவங்களாம் போய் பின்னாடி ஓடிப்புட்டு 40 நாள் கழிச்சு எப்படியாவது உன்னை பத்தி மீடியாவில பரபரப்பா பேசணுன்றதுக்காக அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? மரியாதையா பேச ஆதவர்ஜனா. எங்களுக்கும் பேச தெரியும். நாங்க எங்களையெல்லாம் தலைமை அப்படி எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நீ முதலமைச்சரை நீ இப்படி நீ எதுவும்னா முதலமைச்சரை உனக்கு என்ன செய்யலன்னு கேள். அது உனக்கு உரிமை உண்டு. சாதாரண மக்களுக்கு கூட உரிமை உண்டு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு உடம்பு சரியில்லை விளக்கு புடிச்சு பாத்தியா? மரியாதையா ஆதவர்ஜனா இல்லையா? தாங்க மாட்டேன். 2026 பாரு, யாரு நீ எல்லாம் காணாத போயிருவ. நீ என்ன பிசினஸ் பண்றியா ஆதவர்ஜனா? நீ என்ன உனக்கு எப்படி உனக்கு பணம்? லாட்டரி சீட்டுக்கார பொண்ண பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்க அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்து, ஜிம்ல ட்ரைனிங் கொடுத்து, அந்த காசுல நீ இன்னைக்கு பாத்தீங்கன்னா காசுலயா இருந்துகிட்டு உனக்கு வேற வேலையே இல்லாத காரணத்தால் 4 கட்சிக்கு போன ஆதவர்ஜனா. எங்க தலைவர் தளபதி பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஆதவர்ஜனா. நன்றி நண்பர்களே, வணக்கம்.